ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா வெளியேற்றப்பட்டு முகமது யூனஸ் அங்கே தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு இப்போ நடைபெறக்கூடிய அந்த சம்பவங்களுக்கு பின்னணியில் யார் எங்கிறாங்க? ஆரம்பத்தில் பின்னணியில் அமெரிக்கா இருந்தது, அதற்கு துணையாக பாகிஸ்தான் இருந்தது, பாகிஸ்தானுடைய ISI இருந்தது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஷேக் ஹசீனா அமெரிக்காவின் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டார். இந்த பிரச்சனையுடைய தோற்றுவாய் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஆரம்பிக்குது. இலங்கையினுடைய ஹம்மந்தடா துறைமுகத்தை 99 வருஷத்து லீஸுக்கு சீனா எடுக்கிறது. அவங்களும் கொடுத்துட்டாங்க. அந்த ஹம்மந்தடா இருக்கிற பகுதியில் இலங்கையினுடைய ரெகுலர் சட்டங்களே உள்ளே போகாது. அதுவே கிட்டத்தட்ட சீனாவுடைய ஒரு பிராந்தியம் போல அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அப்போது இது ஒட்டுமொத்த இந்துமா கடல் பகுதிக்கு விடப்பட்டு இருக்கிற சவால். சீனா தெற்கு ஓரத்தில் கால் வச்சுட்டான். அப்போது இந்த டயத்தில் இதுக்கு கவுண்டராக தனக்கு ஒரு விமான தளம், படைத்தளம் தேவை என்று அமெரிக்கா நினைத்தது. அவங்களுக்கு ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே அவங்க குறி வச்சுக்கிட்டு இருந்தது சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட். அது பங்களாதேஷில் இருக்குது. இந்த சென்ட் மார்டின்ஸ் ஐலண்டை குறி வச்சு இது பண்ணாங்க. ஷேக் ஹசீனா இருக்கிறப்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, கொடுக்க முடியாதுட்டாங்க, கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் அவங்க ஷேக் ஹசீனா அதை ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருந்தாங்க. ஒரு சில ரொம்ப டிஸ்டிங்விஷ்டு பர்சன்ஸ் மத்தியில் அவங்களுடைய தேசிய நூலகம்னு நினைக்கிறேன், அதில் பேசுகிறப்போ ஷேக் ஹசீனா ஒன்று சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தலுக்கு முன்பாக என்னை ஒரு வெள்ளை அதிகாரி சந்தித்து பேசினார். அப்போது இங்கே இருக்கிற தீவை தங்களுக்கு படைத்தளமாக பயன்படுத்த அனுமதிக்குமாறு கோரினார். நான் அதை தரவில்லை. அதற்கு நான் சம்மதித்திருந்தால் எனக்கு இத்தனை துயரமும் அவலமும் நேர்ந்திருக்காது அப்படின்னு அந்த பிரச்சனை உச்சகட்டத்தில் இருந்தப்போ சொன்னாங்க. அதுக்கு அடுத்த ஒரு சில நாட்களில் அவங்க தப்பிச்சு ஓட வேண்டிய அளவுக்கு நிலைமை முற்றியது. இதை ஷேக் ஹசீனாவே பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஆரம்பம். அப்போ அவங்கள கவிழ்க்கிறதுக்கு ISI ஏஜென்ட்டுகள், அவங்க அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத மாணவர்கள், அங்கே இருக்க ஜமாய்த்தி இஸ்லாமி, இவங்களோட கைகோர்த்து ஒரு பெரும் வன்முறையை கிளப்பி, இத்தனைக்கு அதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் ஒரு பெரிய அளவில் பொது தேர்தல் நடந்து இவங்க ஷேக் ஹசீனா பிரதமராக பதவியேற்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை ஒரு வன்முறை கும்பல் கவிழ்த்து அமெரிக்காவிலிருந்து முகமது யூனுஸை வரவழைத்து இவங்க உருவாக்கின செயற்கையாக வன்முறை கும்பலால் திணிக்கப்பட்ட ஒரு இடைக்கால அரசுக்கு சீஃப் அட்வைசராக அவங்கள உட்காத்தி வச்சாங்க. இன்றைக்கி அந்த இடைக்கால அரசினுடைய தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் தொடர்கிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் இன்றைக்கி பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன. குழப்பம் தீர்ந்தபாடில்லை, இன்னும் முற்றிக்கொண்டே இருக்கிறது. இதில் இப்போ என்னென்னா, இவரை யாரை, அதாவது முகமது யூனுஸை எந்த மாணவர்கள், அந்த இஸ்லாமிய அடிப்படைவாத மாணவர்கள் அமர்த்தினார்களோ அந்த மாணவர்கள் இப்போது முகமது யூனுஸுக்கு எச்சரிக்கை விட தொடங்கியிருக்கிறார்கள். அது என்னன்னா, ரீசெண்டாக 18ஆம் தேதி ஹாதி என்கிற ஒருவர், அவர் ஒரு மாணவர் தலைவர், இன்குலாப் மஞ்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்தார். அவர் அடையாளம் தெரியாத 2 பேரால் சுட்டு கொல்லப்பட்டார். ஏன்னா அங்கே வருகிற பிப்ரவரி 12ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. அதில் டாக்கா 8 அப்படிங்கிற கான்ஸ்டியூன்சியில் அந்த ஹாதிங்கிறவர் போட்டியிட இருந்தார். பிரச்சாரத்துக்காக ஒரு மசூதிக்கு போயிட்டு அங்கே வெளியில் ரிக்ஷாவில் போயிட்டுருக்காரு. அப்போது 2 பேர் ஒரு பைக்கில் வராங்க. அதில் ஒருத்தன் படபடன்னு அவர் தலையில் ஷூட் பண்ணால் செத்து போயிடுறார், விழுந்துடுறாரு. உடனே அவரை சிகிச்சைக்கு சிங்கப்பூர் கூப்பிட்டு போனாங்க, அங்கேயே செத்து போயிட்டார். அதுக்கப்புறம் மிகப்பெரிய வன்முறை.
இல்லை சுட்ட 2 பேரும் எங்கேயோ தப்பிச்சு போயிடறாங்க, இன்னைக்கு வரைக்கும் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியலை. இதில் இவங்க அங்கே இருக்க மீடியாக்கள் அள்ளி விட்டது என்னன்னா, இவங்க 2 பேரும் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு. இந்தியாவுக்குள்ள போயிட்டாங்க, இந்தியா அடைக்கலம் கொடுத்தது போல அவங்க புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற இந்திய தூதரகம், துணை தூதரகம் எல்லாத்தையும் தாக்க ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனே அங்கே இருக்கக்கூடிய இந்த பங்களாதேஷனுடைய அடிஷ்னல் ஐஜி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு தப்பிச்சு ஓடி இருக்காரு. ஆனால் எங்கே இருக்காருன்னு நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்காக இந்தியாவுக்கு விட்டா அதுதான் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பல நேரத்தில் குற்றவாளிகளே அப்படி ஒரு பொய்யான தகவலை பரப்புவாங்க, ஆனால் சேஃபாக பக்கத்துலேயே ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உறுதி செய்யப்படாத தகவல், அதை வச்சுட்டு தப்பாக யாரும் பண்ணிடக்கூடாது அப்படிலாம் சொல்லலாம். இதுக்கு மத்தியில் என்னாச்சு அப்படின்னா, டேர்னிங் பாயிண்ட்டு டாக்காவில் அவருக்கான இரங்கல் கூட்டம், இந்த ஹாதிக்கான இரங்கல் கூட்டம் நடக்குது. அந்த இரங்கல் கூட்டத்தில் அவருடைய பிரதர் ஒமர் ஹாதின்னு பேர், அவர் வந்து பேசுகிறார். பேசுகிறப்ப சொல்கிறாரு, என்னுடைய சகோதரர் ஹாதி கொலை செய்யப்பட்டதற்கு முகமது யூனுஸ் அவர்களே நீங்கள் தான் காரணம். நாங்கள் உங்களை சந்தேகிக்கிறோம், நீங்கள் தான் அவரை கொன்று விட்டீர்கள், ஆளை வச்சு நீங்கள் கொன்றிருக்கீங்க. ஏன்னா இந்த கொலையும் அதை தொடர்ந்து எழுந்திருக்கிற பதற்றத்தையும் சுட்டிக்காட்டி தேர்தலை தள்ளி போடுவதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். எனவே தான் உங்களை சந்தேகிக்கிறோம், நீங்கள் தான் காரணம். நீங்கள் இந்த கொலை வழக்கை ஒழுங்காக முடிக்கலை, சரியாக அந்த கொலையாளிகளை பிடிச்சி ப்ரொடியூஸ் பண்ணலை, ஏதேனும் தப்பாக நடந்ததுன்னா ஷேக் ஹசீனாவுக்கு நேர்ந்த கதி உங்களுக்கும் நேரும் அப்படின்னு சொல்லி முகமது யூனுஸுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இன்னைக்கு இதை வந்து நம்ம கான்செப்டுவலாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, இப்போ முகமது யூனுஸுக்கும் அடிப்படைவாதம் மாணவர் குழுக்களுக்கு இடையில ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்கிறது. இவங்க தான் அவரை கொண்டு வந்தது, இன்னைக்கு இவங்க 2 பேருக்கு இடையில முட்டிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதுக்கு மத்தியில் அங்கே இருக்கக்கூடிய மைமன் சிங் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த திபு சந்திரதாஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்து இளைஞர், அவரை வந்து மத நிந்தனை, அவர் ஏதோ இஸ்லாத்துக்கு எதிராக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மரத்தில் கட்டி வச்சு அடிச்சே கொண்டு பெட்ரோலை ஊற்றி தீயரிச்சிருக்காங்க. அது பற்றி அவருடைய சகோதரர் அபு சந்திரதாஸ் அவர் சொல்கிறப்போ ரொம்ப உருக்கமாக ஒன்று சொல்லியிருப்பார். ஒரு விலங்கு கூட இவ்வளவு கொடூரமாக கொல்லப்பட்டு இருக்காது, அவ்வளவு கொடூரமாக என் சகோதரர் கொல்லப்பட்டார் அப்படின்னு. இப்போ அங்கே இருக்கிற இந்துக்கள் அத்தனை பேர் யுனைட் ஆகியிருக்காங்க. இந்துக்கள் மட்டும்தான் சிறுபான்மையினர், ஏன்னா கிறிஸ்டியன்ஸுக்கும் இப்போ பாதுகாப்பு தொடர்பான அச்சம் இருக்குது. பௌத்தர்கள் எல்லாம் அவங்க மிகப்பெரிய ப்ரொசஷன் நடத்தியிருக்காங்க, எல்லா இடத்துல ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் அவர் வந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒரு பெரிய சர்வதேச விவகாரமாக இருக்கிறது. இதுக்கு மத்தியில் இந்தியாவுக்குள்ள ஸ்ட்ராட்டஜிக்காக சில டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதாவது இந்த பங்களாதேஷுங்கிறதே நம்முடைய வடகிழக்கு மாநிலம், 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வடகிழக்கு மாநிலத்தை ஒட்டியுள்ள ஒரு தேசம். இப்போ என்னன்னா, இந்த வடகிழக்கு மாநிலத்தை மெயின்லேண்ட் இந்தியாவோட இணைக்கக்கூடிய ஒரு 20-22 கிலோமீட்டர் அகலம் உள்ள அந்த பாதை ஒடுக்கமானது. அதை வந்து சிக்கன் நெக் அப்படிமோ, சிலிகுரி கேரிடார் அப்படின்னு சொல்கிறது. இந்த சிலிகுரி கேரிடாரில் திடீர்னு இப்போ ரஃபேல் விமானங்களை நம்ம இறக்கியிருப்போம், இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அதே போல் ஆப்ரேஷன் சிந்தூரப்போ ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்டு நமக்கு வெற்றியை தேடி தந்த S-400 அப்படிங்கிற வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, வான் பாதுகாப்பு கவசம், அதை அங்கே இறக்கியிருக்கோம். இவ்வளவும் திடீர்னு நடந்திருக்கு. அதோடு மட்டுமல்ல, இந்த வடகிழக்கு அந்த அதாவது பங்களாதேஷிஸ் எங்கே இருந்தெல்லாம் ஊடுருவி வருவாங்களோ அந்த பங்களாதேஷை ஒட்டின சில முக்கியமான மாநிலங்கள் பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், இந்த 3 மாநிலம் திடீர்னு இந்திய இராணுவம் புதிய படைத்தளங்களை உருவாக்கி இருக்கிறது. இவ்வளவும் நடந்திருக்கு. திடீர்னு ஸ்ட்ராட்டஜிக்காக அடுத்து பெரிய டெவலப்மெண்ட்ஸ். இதை தவிர்த்து இன்னொரு அடிஷனல் டெவலப்மெண்ட், இந்த 19ஆம் தேதி மிசோரமுக்கு திடீர்னு நம்மளுடைய ஈஸ்டர்ன் கமாண்ட் லெப்டினன்ட் ஜெனரல் R.C. திவாரின்னு பேர், அவர் விசிட் பண்ணியிருக்கிறார். விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அஸ்ஸாம் ரைஃபிள் படை அமைப்பு, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இந்திய இராணுவம், இதனுடைய முக்கிய தளபதிகளோட ஆலோசனை பண்ணி
அங்கே வந்து படைத்தளங்களை உருவாக்குறதுக்கு 2 சைட்டை பார்வையிட்டு போயிருக்கிறார். அங்கே விரைவில் வரும்னு இப்போ கூறப்படுகிறது. ஸோ ஏற்கனவே இப்போ ரீசண்டாக பீகார், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் அங்கே புதிய படைத்தளங்கள் உருவாகியிருக்கு. 4வதாக மிசோரம்ல கொண்டு வராங்க. இவ்வளவும் இப்போ ரஃபேல் எல்லாம் அந்த பங்களாதேஷ் அதை ஒட்டின பார்டரில் வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு ரீசனும் இருக்குது. ரொம்ப ரீசண்டாக இந்தியா பூட்டான் பார்டரில் சைனா வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணாங்க. அவங்கள்ட்ட போர் ஒத்திகையும் போர் பயிற்சியும் வேற நடந்தது. ஸோ அது நம்ம முறியடிக்கலாம். அப்படின்னா ஒரே டயத்தில் பங்களாதேஷ்லேருந்து எழக்கூடிய ஆபத்து, அதாவது ஊடுருவல்காரர்கள் உள்ளே வருவதற்கான பிரச்சனை, எது விரும்பத்தகாத விஷயம் எது நடந்தாலும் சமாளிக்கிறதுக்கான ஆயத்தம், அது ஒன்று. 2வது, திடீர்னு இந்த பூட்டான் இந்தியா பார்டரில் சைனீஸ் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, சைனீஸ் ட்ரூப்னுடைய நடமாட்டம் அதிகம், அதை டார்கெட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் டார்கெட் பண்ணி நம்ம இப்போ மவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றையும். இந்த சூழ்நிலையில் இப்போ ஜஸ்ட் நேற்றைக்குன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பேசுகிறோம், நேற்றுக்கு வியாழக்கிழமை என்னன்னா பாகிஸ்தானை ஆளக்கூடிய பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் கம்ரான் உஸ்மானின்னு பேர், அவன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கார். அவர் என்ன இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எங்களையோ பங்களாதேஷையோ பதம் பார்க்க இந்தியா நினைத்தால் எங்களது ஏவுகணைகள் தயார் நிலையில் உள்ளன, பாகிஸ்தானிடமிருந்தும் பாகிஸ்தான் மக்களிடமிருந்தும் பாகிஸ்தான் ஏவுகணைகளிடமிருந்தும் இந்தியா வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். அதோட அவர் இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்கார். என்னன்னா, பாகிஸ்தானும் பங்களாதேஷும் கூட்டு இராணுவ பயிற்சியில் ஈடுபட வேண்டும், பாகிஸ்தானுடைய இராணுவ தளங்கள் பங்களாதேஷில் அமைக்கப்பட வேண்டும், அதே போல பங்களாதேஷ் பாகிஸ்தானில் தன்னுடைய இராணுவ தளத்தை அமைக்க வேண்டும். இந்த 2 பேர்ல யாருக்கு இந்தியாவால் ஆபத்து வந்தாலும் 2 பேரும் இணைந்து செயல்பட வேண்டும்னு அவன் சொல்லியிருக்கான். அவன் ஒரு கட்சியினுடைய இளைஞரணி தலைவர். இது அரசு சொல்ல, இராணுவம் சொல்லலை, ஆனால் இவனா சொல்றான். ஆனால் அரசு இராணுவத்தினுடைய சம்மதம் இல்லாமல் இவன் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. கம்ரான்கிறவர் சொல்லியிருக்காரு. திடீர்னு இந்த கம்ரான், இந்த பாகிஸ்தான் ஏன் அலறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த சிலிகுரி சிக்கன் நெக் பகுதியிலும் மற்ற இடத்துல நம்ம முஸ்தீபு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இத்தனையும். ஸோ நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ இதை ஒட்டி நம்ம வந்து இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எக்யூப்மெண்ட்ஸு, அதே போல் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த போர் விமானங்கள், ஃப்ளையிங் மிஷின்ஸு எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ டீசென்ட்ரலைஸ் தயார் மட்டும் இல்லை, டீசென்ட்ரலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல இருந்த ரஃபேலை இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம், நிறைய டீசென்ட்ரலைஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கான எச்சரிக்கை, சமிக்கை. ரொம்ப ஓவரா விளையாடினா சாத்திருவோம்னு அர்த்தம். கம்ரான் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, அந்த இன்டர்வியூல ஒரு இடத்துல சொல்றாரு, இப்போ வந்து பங்களாதேஷுக்கு ரொம்ப இடையூறு செய்யக்கூடிய விதத்தில் இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நடந்து கொள்ளுகிறது அப்படின்னு. என்ன இடையூறு பண்ணிட்டோம்? பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுடைய டியூட்டி பார்டரில் வேலை பார்க்குற சார். அவன் பார்டரை தாண்டி உள்ளே போக மாட்டான். அவன் பங்களாதேஷில் என்ன இடையூறு செய்ய முடியும்? என்னன்னா, முன்னால் காங்கிரஸ் காலத்தில் இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, அந்த படையை சார்ந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு பர்சனல் அவங்களாம் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க. ரொம்ப கம்ப்ளீட்டாக அந்த நீண்ட பார்டரை கம்ப்ளீட்டாக கண்காணிக்க முடியாது. ஏன்னா குறைந்த எண்ணிக்கையில் தான் அவங்களை டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. அதனால பங்களாதேஷஸ் உள்ள ஊடுருவது, இந்தியாவுக்குள்ள புகுந்துக்கிட்டு இவங்க செட்டிலார்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி முடியலை சார். 1 கிலோமீட்டருக்கு இது காங்கிரஸ் காலத்தில் 1 கிலோமீட்டருக்கு எத்தனை பிஎஸ்எஃப் ஃபோர்ஸ் இருக்குமோ அது மாதிரி 5 மடங்கு 6 மடங்கு பேர் இப்போ இருக்கான். நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க பிஎஸ்எஃப். ஸோ பயங்கரமாக டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதனால கண்காணிப்பு தீவிரமாக இருக்கு. அதனால இவங்களால இவங்க நினைச்சபடி ஊடுருவ முடியலையா. அது வந்து பங்களாதேஷ்க்கு ரொம்ப இடையூறா இருக்கா. அதை பாகிஸ்தான்காரன் கவலைப்படுறான். இது பங்களாதேஷே சொல்லலை சார், எனக்கு இடையூறா இருக்குன்னு பாகிஸ்தான்காரன் சொல்றான் கம்ரான். இவனுக்கு என்ன வந்தது? எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இவர் ஊடுருவ முடியலையா, ரொம்ப திறம்பட பிஎஸ்எஃப் தடுத்துடுறாங்களா. இப்போ அதனால என்ன, இவங்களுடைய அஜெண்டாவை பிளாக் பண்ணிடுறாங்க. இப்போ அதுக்காக அவன் கவலை தெரிவிக்கிறான். அப்படின்னா எந்த அளவுக்கு இப்போ நிலைமை இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் சேர்ந்து இப்போ நம்ம ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கோம்.
நம்ம தீவிர கண்காணிப்பில் இருப்போம். அதனால் இது நம்ம எண்டில் எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்குது. ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் அடுத்த செகண்டே செயல்படுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். சூப்பர் சார். ரொம்ப முக்கியமான ஜியோ பொலிட்டிக்ஸ் விஷயம். அது ரொம்ப தெளிவான இன்டர்னல் அனலிசிஸாகவே உங்களுடைய இந்த பேட்டியை நான் பார்க்குறேன். நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.